காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இந்த போராட்டம் என்பது ஓராண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நடந்து வருகிறது. தமிழக அரசு விமான நிலையம் அமைக்க உறுதியாக உள்ள நிலையில் அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதுதான் தொடர் போராட்டத்திற்கு காரணமாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி விமான நிலைய எதிர்ப்பு குழு சார்பில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க அழைப்பு வந்த நிலையில் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் கலந்து கொண்டு பேசினார். முன்னதாக இந்த போராட்டத்தில் பங்கேற்க சென்ற சவுக்கு சங்கருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதாவது இந்த போராட்டத்தில் தனிநபராக மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கர் கூடுதலாக சிலருடன் அங்கு கார்களில் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். அந்த சமயத்தில் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு சவுக்கு சங்கர் போராட்டத்தில் பங்கேற்றார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது 4 பிரிவுகளில் சுங்குவாட்சித்திரம் போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் ஒன்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவாக உள்ளது. அதாவது சவுக்கு சங்கர் மீது சட்டப்பிரிவு 147, 294, 506, 353 என பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 506 என்ற கொலை மிரட்டல் என்பது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்காகும். இதனால் விரைவில் சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்ய உள்ளனரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டசபை தொகுதியில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை அண்ணாமலை மேற்கொண்டார். அப்போது அண்ணாமலை பேசியதாவது, தமிழகத்தில் ஆளும் கட்சி சார்ந்தோர்களுக்கான அரசியலாக உள்ளது, சாதாரண மக்களுக்கான அரசியலாக இல்லை. படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. தண்ணீர் பிரச்சனையால் விவசாயம் செய்ய முடியவில்லை. இந்த யாத்திரையின் மூலம் புதிய அரசியலை கொண்டு வர வேண்டும். பாஜக ஆட்சியில் சாதி மத அடாவடி குடும்ப அரசியலுக்கு இடம் கிடையாது. தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனை தரமான கல்வி கிடைக்கவில்லை. தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரமில்லாமல் இருக்கிறது. எந்த பணமும் வாங்காமல் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி நினைக்கிறார். ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இந்த சமுதாயத்தில் முக்கியமான மனிதர்களாக வர வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த 31 மாதங்கள் ஆகிறது. 70,000 கோடி ரூபாய் சம்பாதித்து வைத்துள்ளார் என அவர் பேசினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் சேர்ந்து முக்தி மோர்ச்சா கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. அக்கட்சி தலைவர் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவி வகித்து வந்துள்ளார். இதனிடையே நில ஊழல் வழக்கில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை 8 முறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. அதேவேளையில் இன்றைய தினம் தனது வீட்டிற்கு வந்து விசாரணை நடத்தலாம் என்று ஹேமந்த் சோரன் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இதனை அமலாக்கத்துறை ஏற்க மறுத்தது. இதனிடையே கடந்த 27ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தற்போது இருக்குமிடம் தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று பாஜக கூறி வருகிறது. இந்நிலையில் அவர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் இருப்பதாக அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அமலாக்கத்துறை வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் எங்கும் இல்லை. தொடர்ந்து சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது BMW காரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியில் பல்வேறு கட்சி முழு வீச்சில் இறங்கியுள்ளன. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்து தேர்தல் தொடர்பான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கியுள்ளது. அதன்படி தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழுவை அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர்கள் மௌரியா, தங்கவேலு, பொதுச் செயலர் அருணாச்சலம் ஆகியோர் அடங்கிய தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழுவை அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளிலிருந்து அகதிகளாக நம் நாட்டில் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள் உள்ளிட்டோருக்கு குடியுரிமை வழங்க மோடி அரசு முடிவு செய்தது. இதற்காக குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வந்தது. அது 2019 பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் நிறைவேறியது. ஜனாதிபதியும் உடனடியாக ஒப்புதல் அளித்ததால் சட்டமானது அந்த மசோதா. ஆனால் இதுவரை அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. இது குறித்து தெற்கு பர்கானா 24 மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாகூர், நடைமுறைக்கு வராத CAA எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் இன்னும் 7 நாட்களுக்குள் அமலுக்கு வந்துவிடும் என்று கூறினார். லோக்சபா தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வரலாம் என்ற சூழலில் இந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலம் உத்தர் தினாஜ்பூர் மாவட்டம் ராய்கஞ்ச் மாவட்டத்தில் அரசு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசும்போது CAA சட்டத்தை அமல்படுத்தப் போவதாக அறிவித்து 4 ஆண்டுகள் கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது அதை மத்திய அரசு கையில் எடுத்திருப்பது தேர்தல் ஆதாயத்திற்காகத்தான் என்பது தெரிகிறது. நான் உயிருடன் இருக்கும் வரை CAA சட்டத்தை மேற்கு வங்க மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டேன் என கூறியுள்ளார். பாஜகவின் OBC மோர்ச்சா பிரிவின் கேரள மாநில தலைவர் ரஞ்சித் சீனிவாசன் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 19 வீட்டில் இருந்தபோது மனைவி, குழந்தைகள் முன்பு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவரால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு ஆலப்புழாவில் உள்ள மாவேலிக்கார மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. ரஞ்சித் சீனிவாசன் கொலை வழக்கில் 12 பேருக்கு நேரடியாக தொடர்பு இருந்ததும் 3 பேர் உதவியாக இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து நைசாம், அக்மல், அனூப் முகமது, அஸ்லாம், சலாம், போனாஜ், அப்துல் கலாம், சப்ருதீன், முன்ஷாத், ஜசீப் ராஜா, நவாஸ், ஷிமீர், நாசிர், ஜாகிர் ஹுசேன் உட்பட 15 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டது.
வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி பெர்லினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த 25ஆம் தேதி தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட இருவரும் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது குடும்ப உறுப்பினர் போல பணிப்பெண்ணை நடத்தியதாகவும் அவரை கல்லூரியில் சேர்த்து அதற்கான கட்டணத்தையும் தாங்களே செலுத்தியதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். அல்லி முன்பு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.